எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். இங்கே ஒருத்தவங்க பச்சை திராட்சை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன பேருன்னு கூட அவங்க சொல்லலை. ஆனால் பார்க்க ஒரு ஜாம் மாதிரி தான் தெரியுது. அவங்க சொன்னாங்க கிலோ கணக்கில் செஞ்சாலும் பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அந்த பச்சை திராட்சையை வச்சு நம்மளும் அந்த ஸ்வீட் அவங்க சொன்ன மெத்தட்லேயே நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு பச்சை திராட்சை ஒரு கொத்தி எடுத்துக்கிட்டேன். இதுல மருந்து எல்லாம் அடிச்சிருப்பாங்க. ஸோ நல்லா சுடுதண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை இட்லி பானையில வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாயில அரைச்சி வச்சதை ஊற்றி கிளறணும். இதுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா திக்கா வர வரைக்கும் கைவிடாம கிளறணும். இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அவங்க சொன்ன கிரேப்ஸ் ஜாம் ரெடி. நம்ம இப்போ இந்த பச்சை திராட்சையை வச்சு நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இது ஜாம் மாதிரி தான் வந்திருக்குது. ஸோ எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண திராட்சைக்கு வந்து இவ்வளோ தான் ஜாம் இருக்குது. எட்டி பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ ஒரு 2 டீஸ்பூன் தாங்க வந்துச்சு, அதுக்கு மேலே எனக்கு ஜாம் வரல. ஸோ வாங்க இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா பாருங்கள், ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க, அட்டகாசமாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக வருன்னு. அந்த புளிப்பும் இனிப்பும் ரெண்டும் கலந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. நம்ம மாங்காய் பச்சடியில் வைப்போம்ல, இனிப்பு மாங்காய் அதெல்லாம் வைப்போம்ல, அந்த டேஸ்ட்டு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம 90s கிட்ஸ்லாம் வந்து ஐஸ்கிரீம் குச்சியில் புளிப்பு முட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி சூப்பராக இருக்குது. அதோட டேஸ்ட் அப்படியே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வரும்னு. ஆனால் இதை வேக வச்சு அதை நம்ம வந்து கிளறும் போது அதோட நியூட்ரிஷன் வேல்யூ எப்படி முழுசாக நம்மளுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரில. ஆனால் டேஸ்ட் வைஸு சொல்லிக்கவே முடியாதுங்க, சூப்பராக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரியே இது கிலோ கணக்கில் செஞ்சாலும் யாருக்குமே பத்தாது. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு இதுக்கு நல்லா இருக்குமா எனக்கு தெரில. ஆனால் இந்த ப்ரெட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற ஜாமுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் எத்தனை கிலோ வாங்கினா எவ்வளோ ஜாம் வரும்னு தான் நம்மளுக்கு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வருது நம்ம அரைச்சி செஞ்சோம்னா. ஆனால் டேஸ்ட் வந்து சொல்லிக்கவே முடியலைங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த பச்சை கிரேப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இன்றைக்கி நம்ம இந்த பச்சை திராட்சையை வச்சு தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.